நெடியோன் வணக்கம். இன்றைக்கி நம்ம சாயல்குடியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சாயல்குடி கிட்டத்தட்ட விருதுநகர் அருப்புக்கோட்டையிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மதுரையிலிருந்து பார்த்தால் கிட்டத்தட்ட 135 கிலோமீட்டர் தொலைவில், 140 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது பாண்டியர்களின் தலைநகரிலிருந்து அமைந்துள்ளது. அதே இருக்கோம். சாயல்குடியில் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாண்டியர்கள் கால மிக பழமையான ஒரு ஏற்றுமதி இறக்குமதி நடந்த துறைமுகமாக இருப்பதற்கும், அதே போன்று அங்கு பாண்டியர்களின் மிக பழமையான ஒரு கைலாசநாதர் கோவிலும் காணப்படுகின்றது. அதே போன்று அந்த இடத்தில் பழமையான இரும்பு உலைகள், இரும்பை உருக்கி இரும்பு எடுக்கும் உலைகள் அங்கு இருந்திருக்கின்றன. அதே போன்று பழங்கால பானை ஓடுகள், எச்சங்கள் அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வளவு பழமையான ஒரு இடமாக காணப்படுகின்றது. அந்த உலைகள் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக, அதாவது இன்றிலிருந்து 2500 ஆண்டுகள், கிமு 2500க்கு முற்பட்ட காலத்தில் உள்ள இரும்பு உருக்கும் ஒரு பகுதியாக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சாயல்குடியானது ராமநாதபுரம் மாவட்டத்தில் காணப்படுகின்றது. பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரும்பை உருக்கி, அதாவது இரும்பு அயன் ஓர் என்று சொல்வார்கள். இரும்பு தாதுவிலிருந்து இரும்பை உருக்கி எடுப்பதற்கான வேறு எந்த இடத்திலும் இவ்வாறான உலைகள் கண்டெடுக்கப்படவில்லை. இங்கு மட்டும்தான் சாயல்குடியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் கடற்கரை ஊராக இருக்கின்றது. ஆகவே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக காணப்படுகின்றது. இன்றைக்கி அந்த இடத்துலாம் பார்க்கப்போ, அதே போன்று அங்கு அப்படி இரும்பெல்லாம் உருக்கி அந்த இடத்துல எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல மக்கள் வாழ்விடமாகவும் இருந்திருக்க வேண்டும். அதே போன்று பாண்டியர்களின் ஒரு வணிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகவும் இருந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த இடத்துல அவங்க சிவன் கோயிலும் கட்டியிருக்காங்க. அதை சுற்றி பல இடங்களிலும் சிவன் கோவில் காணப்படுகின்றன. கைலாசநாதர் கோவில் மிக பழமையான கோவில். அதே போன்று அங்கு கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன. அந்த ஊரில் அகழ்வாய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று முன்பே 2015 வாக்கிலே கோரிக்கைகள் எழுப்பப்பட்டன. அங்கிருந்து எடுக்கப்பட்ட பொருட்களை வைத்து வாங்க இந்த அடுத்தடுத்து ஒன்று அந்த சாயல்குடியை பற்றி நம்ம பார்ப்போம். இப்பொழுது சாயல்குடி கைலாசநாதர் சிவன் கோயிலுக்கு முன்பாகத்தான் இருக்கின்றோம். இந்த சிவன் கோயிலானது 1300 ஆண்டுகள் பழமையானதாகும். இப்பொழுது ராமநாதபுர சமஸ்தானத்தின் கீழ் இந்த கோயிலானது அவர்களின் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றது. அதாவது தமிழ்நாடு அறநிலைத்துறை கிடையாது, ராமநாதபுர சமஸ்தான மன்னர்களின் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த கோயிலானது இருக்கின்றது. இது பாண்டிய மன்னர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இருக்கின்றது. 1300 ஆண்டுகள் பழமையானதாகவும் 1000 ஆண்டுகள் குறைந்தது பழமையான கோவிலாக இருக்கின்றது. ஏராளமான கல்வெட்டுகள் இந்த கோவிலில் காணப்படுகின்றன. அந்த காலத்தில் உள்ள நிகழ்வுகளை பற்றி அதில் தெரிவிக்கப்படுகின்றது. தானங்கள் தெரிவித்தது, மன்னர்களின் பெயர் மற்றும் சில அங்கே அப்பொழுது சமூகத்தில் வாழ்ந்த சிலரின் பெயர்களும் அதில் இருக்கின்றன. அதை பற்றி நான் விரிவாக தெரிவிக்கின்றேன். இப்பொழுது அந்த கோவிலுக்கு முன்பாகத்தான் இருக்கின்றோம். இப்பொழுது இந்த கோவிலில் மராமத்து பணிகள் நடைபெற்று வருகின்றன. இன்னும் ஒரு ஆண்டுகள் இந்த பணிகள் நிறைவு பெற்று இந்த கோவிலானது முன்பு ஒரு காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த ஒரு தோற்றத்துடன் பிறகு காணப்படும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே கற்களால் இப்பொழுது கட்டப்படவில்லை, செங்கற்களால் கட்டப்பட்டு வருகின்றது. அதாவது குளத்தின் கரையில் இந்த கோவிலானது காணப்படுகின்றது. இந்த கோவிலுக்கு அதாவது வடக்காக குளமானது காணப்படுகின்றது. எனக்கு பின்பக்கத்தில் இந்த குளம் இருக்கின்றது. இப்பொழுது கோவிலுக்கு எதிர்ப்புறமாக குளம் ஒன்றும், அதாவது தெப்பக்குளம், இந்த கோவிலின் தெப்பக்குளம் இந்த கோவிலுக்கு முன்பாக காணப்படுகின்றது. இந்த கோவில் ஒரு நீர்நிலைகளுக்கு நடுவே கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மிக ஒரு நல்ல நிலையில், மிகப்பெரிய ஒரு நிலையில் காணப்பட்டதாக காணப்படுகின்றது. இதை சுற்றி இப்பொழுது ஏராளமான கோவில்களும் காணப்படுகின்றன. அதே போன்று அந்த குளத்தின் மிகப்பெரிய குளத்தின் கரையில் தான் கோவில் இருக்குது. அந்த குளத்துக்குள்ளே அந்த ஒரு கோவில் ஒன்றும், அதாவது இந்த ஊர் மக்களால் வழிபடும் கோவில்கள் காணப்படுகின்றன. அதே போன்று சிறிய சிறிய கோவில்கள் இந்த குளத்தை சுற்றி, தெப்ப குளத்தை சுற்றி ஏராளமாக காணப்படுகின்றன. பாருங்க, அப்போ இந்த கோவில் ரொம்ப உயரமான இடத்துல இருந்தவங்க இப்பொழுது மண்மேடு, அதாவது உயரமாக தளத்தை நம்ம தூக்கிட்டே வந்தனா அந்த கோவில் இப்போ பள்ளமாக காணப்படுகின்றது. மீனாம்பிகை சமேத கைலாசநாதர் ஆலயம் சாயல்குடி என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் இப்பொழுது நிற்கும் இந்த கோவிலானது கைலாசநாதர் மீனாட்சி அம்பிகை கோவில் என்று அழைக்கப்படுகின்றது. முற்காலத்திலிருந்தே கைலாசநாதர் கோவில் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டத்தில் இந்த கோவிலானது சாயல்குடியில் அமைந்துள்ளது. இந்த கோவில் மிக பழங்கால கோவிலாக கருதப்படுகின்றது. எப்படி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதாவது முற்கால பாண்டியர், அதாவது இடைக்கால பாண்டியர்களின் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கின்றது. இந்த கோவில் அரிகேசரி என்ற மன்னனின் மகனான அரிகேசரி பாண்டியன் மகனான
பராந்தக நெடுஞ்சடையன் அதாவது சோழர்களை வென்ற மன்னனாக கருதப்படுகின்றான். கிபி 765 790 வரை அவர் பாண்டிய நாட்டை ஆண்ட மதுரையிலிருந்து ஆட்சி செய்த மன்னராக இருக்கின்றார். இந்த மன்னரின் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதப்படுகின்றது. இந்த மன்னன் மாறன் சடையன் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றான். மாறன் சடையன் என்று அழைக்கப்பட்டவர் மேலும் ஒரு பாண்டிய மன்னர் வீர நாராயணனும் அதாவது மாறன் சடையன் என்று அழைக்கப்பட்ட மன்னராக இருக்கின்றார். ஆனா இங்க முக்கியமா என்ன வருது அப்படின்னு சொன்னா, அதாவது வட்டெழுத்துக்களில் கல்வெட்டுக்கள் இந்த கோவிலில் முன்பு இருந்திருக்கின்றன. இப்பொழுது அந்த கல்வெட்டுக்கள் அதாவது இந்த கோவிலானது கடற்கரை கற்களால் கட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது உப்பு பாறை கற்களால் கட்டப்பட்ட கோவிலாக இருப்பதால் அந்த கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது உதிர்ந்து விழுந்திருக்கின்றன, சிதைந்து போயிருக்கின்றன. ஆகவே அந்த கல்வெட்டுக்கள் இப்பொழுது நமக்கு தெளிவாக கிடைக்கவில்லை. ஆனால் இந்த கல்வெட்டுகளில் முன்பே படியெடுக்கப்பட்டு படிக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டதால் அந்த கல்வெட்டுகளில் எழுதப்பட்டுள்ள அதாவது மன்னனின் பெயரானது மாறன் சடையன் என்ற பட்டம் தாங்கிய பராந்தக நெடுஞ்சடையன் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாக இது இருக்க வேண்டும் என்று இதன் மூலம் தகவலானது நமக்கு கிடைக்குது. அதாவது சோழனை வென்ற பாண்டிய மன்னனாக இருக்கின்றார். அடுத்து இந்த கோவில் எங்கெல்லாம் இதோடைய ஆவணம் எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தா, திருநாவுக்கரசரின் 6ஆம் திருமுறை பாடலில் 70வது பதிகத்தில் 3வது பாடலில் இந்த தலத்தை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. இடைமறு தீங்கோ இராமேச்சரம் இன்னம்பர் ஏரிடவை ஏமப்பேரூர் சடைமுடி சாலைக்குடி தக்களூர் தலையாலங்காடு தலைச்சங்காடு கொடுமுடி குற்றாலம் கொல்லம் பூதூர் கோத்திட்டை கோட்டாறு கோட்டுக்காடு கடைமுடி கானூர் கடம்பந்துரை கைலாய நாதனையே காணலாமே. இடைமருது ஈங்கோய் ராமேச்சரம் இன்னம்பர் ஏரிடவை ஏமப்பேரூர் சடைமுடி சாலைக்குடி தக்களூர் தலையாலங்காடு தலைச்சங்காடு கொடுமுடி குற்றாலம் கொல்லம்பூதூர் கோத்திட்டை கோட்டாறு கோட்டுக்காடு கடைமுடி கானூர் கடம்பந்துரை ஆகிய இவற்றில் கைலாய நாதனை காணலாம். அந்த காலத்துல இது எப்படி அவங்க இந்த இடத்தை பத்தி அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, சாலைக்குடி என்று திருநாவுக்கரசரின் அந்த பாடலில் இந்த இடம் குறிப்பிடப்படுகின்றது. கல்வெட்டுகளில் இந்த இடமானது குறிப்பிடப்படுவது அதாவது சாகில் குடி, அதாவது சாகி என்பது ஒரு புல் போன்ற தாவரம், சாகில் குடி என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அதே போன்று இது பல்வேறு இடங்களிலும் பல்வேறுபட்ட பெயர்களால் குறிப்பிடப்படுவது நமக்கு தெரிகின்றது. அதே போன்று இதற்கு அருகில் உள்ள திருமாலூர் காத்தான் கோட்டையில் உள்ள அதாவது செஞ்சடை நாத ஈஸ்வரன் என்ற சிவன் கோவிலில் மேலும் 21 கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. அந்த கல்வெட்டுகளின்படி இந்த பகுதியானது அலற்று நாடு என்று பாண்டியரின் உள் ஆட்சி பகுதியாக அதாவது வட்டாரம் மாவட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படி அலற்று நாடு என்று அழைக்கப்படுகின்றது. அதற்கடுத்து பார்த்தால் இந்த சிவன் கோவிலில் உள்ள கல்வெட்டுகளின்படி இந்த பகுதியானது உலக சிந்தாமணி நாடு வளநாடு என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது உலக சிந்தாமணி வளநாடு என்பது மாவட்டம் என்று நாம் கருதலாம். அதற்கு உள்ளே மண்டலம் மாவட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு உள்ளே ஒரு சிறிய அலற்று நாடு என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று தெளிவாக இதன் மூலம் தகவல்களானது நமக்கு கிடைக்கின்றது. இந்த கோபுரம் அதாவது ஒரு சில ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு கோபுர மாடலாக கருதப்படுகின்றது. இது சாந்தாகம் என்ற கோவில் கட்டமைப்பை கொன்ற அந்த கோபுரத்தின் கட்டமைப்பு சாந்தாகம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த கோபுரத்தின் கட்டமைப்பானது இவ்வாறான கோவில்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கேயும் கிடையாது. அதே போன்று வட்டெழுத்து கல்வெட்டுகளும் வேறு சில இடங்களில் மிக குறைவாகத்தான் காணப்படுகின்றன. மிக பழமையான ஒரு கல்வெட்டுகளாகவும் இது காணப்படுகின்றன. இதே போன்ற அதாவது சாந்தாகம் கட்டட அமைப்பை கொன்ற அதாவது கோபுரங்கள் காஞ்சிபுரம், தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரத்தில் காணப்படும் அதே கோபுர விமான அமைப்பு தான் இங்கும் காணப்படுகின்றது. ஆகவே மிக பழமையான ஒரு சிறிய கோவிலில் இந்த அதாவது விமானத்தின் அமைப்பானது தொடர்ந்து அதாவது பெரிய காஞ்சி, தஞ்சை போன்ற கங்கை கொண்ட சோழபுரத்தில் அடுத்தடுத்து கட்டப்பட்ட மிகப்பெரிய கோவில்களில் உள்ள அதாவது சாந்தாகம் என்ற அமைப்பு இங்கும் காணப்படுவது அதாவது மிக பழமையான அதற்கு பழமையான கோவிலில் காணப்படுவது நமக்கு ஒரு வியப்பை தரும் ஒரு கோவில் கட்டமைப்பாக காணப்படுகின்றது. அதே போன்று இந்த கோவிலில்
அதாவது என்ன நமக்கு வட்டெழுத்து கல்வெட்டுகளின் மூலம் கிடைக்கும் தகவல்களில் என்ன குறிப்பிடப்படுகின்றது அப்படின்னு பார்த்தா, அதாவது திருவிளக்கு எரிப்பதற்காக திருநந்தா விளக்கும் 15 ஆடுகளையும் அதாவது நன்கொடையாக தானமாக கொடுத்தவர் பெயர் இதில் காணப்படுகின்றது. அப்பதான் சாயில் குடி என்று அழைக்கப்படுகின்றது. இப்ப சாயல்குடி என்று அழைக்கப்படுகின்றது. இது யாரு கொடுத்தா அப்படின்னு பார்த்தா, கண்ணன் மணிமங்கலத்து கோன் என்பவனின் மகன் உலக சிந்தாமணி அரையன் இளைய பட்டாகன் என்பவன் திருவிளக்கு எரிப்பதற்காக அந்த 15 ஆடையும் திருநந்தா விளக்கையும் தானமா, அதாவது நன்கொடையா இந்த கோவிலுக்காக கிட்டத்தட்ட 1765 790க்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த கோவிலுக்கு இன்னைக்கு இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1240 ஆண்டுகளுக்கு முன்பே தானமா கொடுத்ததா நமக்கு இதன் மூலம் தகவல் கிடைக்கின்றது. அப்படின்னா இந்த கோவிலானது அதற்கு முன்பே கட்டப்பட்டிருக்க வேண்டும். இடைக்கால பாண்டியர்களின் ஆட்சியில் கட்டப்பட்ட மிக பழமையான கோவிலாக இருக்கின்றது. அதற்கு அடுத்துதான் அதாவது மீனாட்சி அம்மனுக்கு இடைக்காலத்தில் கட்டப்பட்ட கோபுரமாகத்தான் இருக்க வேண்டும். அதன் கோபுரமும் அந்த கோவிலின் அமைப்பையும் பார்த்தா இடைக்காலத்துல கட்டப்பட்டதாக இருக்கு. அதாவது கைலாசநாதர் சிவன் கோயில் முன்பே கட்டியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி மீனாட்சி அம்மைக்கு, அதுக்கு பின்னாடி கோவில், அதாவது அதற்கு அடுத்து பிற்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோபுரமாக அது தெரிகின்றது. அதே போன்று இந்த பகுதியில், அதாவது சூரங்குடிக்கு பக்கத்துல மங்கம்மாள் சாலை, அதாவது மங்கம்மாள் சாலை என்று பொதுவாக அழைப்பார்கள். அதுக்கு முன்பே பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்களும் இருக்கின்றன. அவர்கள் வணிகம் செய்த துறைமுகங்கள் இருக்கின்றன. ஆகவே சாலைகள் இருந்திருக்க வேண்டும். அந்த சாலைக்கு நாயக்கர் காலத்தில் அதாவது பெயரிட்டு கொண்டாங்க. அந்த சாலையின் பக்கத்துல கோட்டை என்ற ஒரு ஊரில் கோவில் ஒன்று, அம்மன் கோவில் ஒன்று காணப்படுகின்றது. தகவல்களை அடுத்தடுத்த பகுதிகளில் நான் தெரிவிக்கின்றேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.